அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். தலைப்பு இருள் இரவு தொடர் 1. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வே வானங்களையும் பூமியையும் படைத்தான், இருள்களையும் ஒளியையும் படைத்தான். புகழெல்லாம் அவனுக்கே உரியது. அவன் இருள்களிலிருந்து பிரகாசத்தின்பால் ஒளியின்பால் மக்களை கொண்டு வருவதற்காக ஏராளமான வசனங்களை குர்ஆன் நெடுகிலும் கூறுகின்றான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வஜஅல ظுலுமாத்து வன் நூர் சும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது. அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான், இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான். அப்படி இருந்தும் நிராகரிப்பவர்கள் தம் இறைவனுக்கு பிற பொருள்களை சமமாக்குகின்றனர். 6வது அத்தியாயத்தின் 1வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 257வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யஹ்ருஜுஹும் மினல் லுலுமாத்தி இலன் நூர் வல்லதீன கஃபரு அவுலியாவுஹுமுத் தாஊத்து யஹ்ருஜூனஹும் மினன் நூரி இலல் லுலுமாத் உலாயிக அஸ்ஹாபன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ்வே நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் ஆவான். அவன் அவர்களை, அந்த நம்பிக்கையாளர்களை, இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறான். ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ வழிகெடுக்கும் ஷைத்தான்கள் தான் அவர்களின் பாதுகாவலர்கள். அவை அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருள்களின் பக்கம் கொண்டு வருகின்றன. அவர்களே நரகவாதிகள், அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பர். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, உதாரணமாக அல்லாஹ் காரிருள் சூழ்ந்த மழை, இடி, மின்னல் போன்றவற்றின் நடுவிலே மாட்டிக்கொண்டவனை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார். யகாதுல் பர்கு யஹ்தஃபு அப்சாரஹும் குல்லமா அதாஅ லஹும் மஸ்ஸௌஃபி வைதா அல்லம அலைஹிம் காமு வலவ் ஷாஅ அல்லாஹு லதஹப பிஸ்ஸம்இஹிம் வஅப்சாரிஹிம் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கின்றது. மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கின்றான். 2வது அத்தியாயத்தின் 20வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இன்னும் கூறுகின்றான். خلقكم من نفس واحدة ثم جعل منها زوجها وأنزل لكم الأنعام 8 أزواج يخلقكم في بطون أمهاتكم خلقا من بعد خلق في ظلمات 3 ذلكم الله ربكم له الملك لا إله إلا هو فأنا تصرفون. அவன் உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான், பிறகு அவரிலிருந்து அவருடைய மனைவியை ஆக்கினான். அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து 8 வகைகளை ஜோடி ஜோடியாக படைத்தான். உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கின்றான். அவனே அல்லாஹ், உங்களுடைய இறைவன். அவனுக்கே ஆட்சி அதிகாரம் முழுவதும் உரித்தாகும். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவ்வாறு இருக்க அவனை விட்டும் நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? 39வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கேட்கின்றான். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களே, அல்லாஹ் அல்லாதவைகளை தமக்கு நன்மை செய்யும் என்று நினைப்பவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மை எவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக தாய்மார்களுடைய வயிறுகளிலே 3 இருள்களுக்குள் வைத்து படைப்பதாக சொல்கிறான். இன்றைய மருத்துவ உலகமும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆக படைத்தவன், ஆட்சி அதிகாரம் அனைத்துக்கும் உரியவன், தேவைகளற்றவன், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். அவனை விட்டுவிட்டு, சத்தியமான அவனை விட்டுவிட்டு, உண்மையான ஹக்கான அவனை விட்டுவிட்டு
எங்கு நாம் திருப்பப்படுகிறோம்? ஆட்சி அதிகாரம் முழுவதும் அவனுக்கே உரித்தாகும். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவ்வாறு இருக்க அவனை விட்டும் நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? அல்லாஹ் இவ்வாறு கேள்விக்கிடை தொடுக்கின்றான். ஆகவே இணைவேத்தலின் சாயல் கூட நம் மீது படாமல் இருள்களை விட்டு வெளியேறியவர்களாக பிரகாசத்தின்பால் அல்லாஹுடைய ஒளியின்பால் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.